ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோபி சே டு செட். நாளைக்கு அப்புறம் நான் ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ நான் எப்பயும் எடுத்துட்டேன், ஆனால் நான் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்னால அதை பண்ண முடியல. இப்போ நம்ம போகிற இடம் வந்து கொடுவேரி டேம் பக்கத்தில் இருக்கிற சர்கூர் அம்மன் கோயில். இது வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில். நீங்கள் எந்த பக்கம் வேணால் வரலாம். மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்தால் இத்தனை கிலோமீட்டர், காரமடலேருந்து வந்தால் இத்தனை கிலோமீட்டர், கோயம்புத்தூர்ல வந்தால் இத்தனை கிலோமீட்டர்னு உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த ரூட்டை போட்டிருக்கேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது நான் வந்து சிறுமுகை வழியாக கொடுவேரி டேம் பக்கத்தில் இருக்க நம்ம எங்கள் குலதெய்வமான சர்கூர் அம்மன் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். சர்கூர் அம்மன் கோயில் வந்து ரொம்ப பழைய கோயில். அது ரொம்ப வருஷம் முன்னாடிலாம் இருந்துக்க கோயில். அதுலேருந்து தான் பிரித்து நிறைய கோயில் அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் தான் பண்ணியிருக்காங்க. கள்ளிப்படத்துக்கு கோயில் கூட இங்கேருந்து கல் எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து ஏதோ அந்த சம்பிரதாயம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் கோயில் கட்டினது தான் கள்ளிப்படத்துக்கு சர்கூர் அம்மன் கோயில். அந்த டைமில் வந்து எங்கள் தாத்தா தான் ஊருக்கு கொண்டு வந்திருக்காரு, கல்லிடத்தோடர். இங்கே நாங்கள் வந்து வெயிட் பண்ணுறோம். நம்ம திவாகர் என் தம்பி வந்துட்டுருக்கான், அதனால வெயிட் பண்ணுறோம். என் சித்தப்பா துரைசாமி, பைசந்தி, ஒய்ஃபு இந்துமதி இந்த இந்தியன் பேக்கரியில் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். டீ குடிச்சிட்டு. இந்த வீடியோ ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் டைம் கொஞ்சம் எனக்கு பர்சனல் இருக்கிறதுனால போட முடியல. நான் போனது ஒரு 3 months. இப்போ நான் வீடியோ போகிற டேட் வந்து ஒரு 3 months முன்னாடி. சர்கூர் அம்மனை கும்பிட்ற எல்லாருமே இந்த கோயிலுக்கும் வரணும். ஏன்னா இதுதான் இங்கேருந்து தான் மற்ற இடத்துக்கெல்லாம் சாமி அவங்க பிரித்து அவங்க கம்ஃபர்டபுளுக்காக வசதிக்காக மாற்றிக்கிட்டாங்க. இதுதான் மெயின் கோயில். ஆக்சுவலாக கர்நாடகாவில் வந்து சர்கூர்னு ஒரு ஊரே இருக்குது. ஸோ அங்கே ஒரு கோயில் இருக்குது, அதுதான் மெயின் குலதெய்வம் நமக்குலாம். அது கொஞ்சம் பாழடைஞ்சிருந்தது. நம்ம கள்ளிப்பாளையம் சர்கூரம்மன் அந்த குரூப்பில் கூட அந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி. ஸோ அங்கேயும் அந்த கோயில் கொஞ்சம் பாழடைஞ்சிருக்கு. சர்கூர்ன்ற ஊரில் அந்த கோயில் இருக்குது. ஸோ அங்கேயும் போயிட்டு வந்திருக்காங்க. நமக்கு மெயின் இந்த கோயில் நமக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்டிங்கில் எல்லாருமே இங்கே வந்து தான் சாமி கும்பிட்டு போவாங்க. இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குது. கொடுவேரி சர்கூர் அம்மன் கோயிலுக்கு நாங்கள் வந்துட்டோம். இதுதான் அந்த என்ட்ரன்ஸு. அந்த ரோடு 2 ரோடு பிரியும் போது ரைட் சைடில் போனால் கொடுவேரி டேம் வரும், லெஃப்ட் சைடில் வந்தால் நம்ம கோயில் அந்த கார்னர்லேயே இருக்கும். ரொம்ப இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். வரவங்க வெளியே கொடுவேரி டேமில் போய் குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு ரெடியாக அப்படி ஜாலியாக இருந்துட்டு குளிச்சு சாமி கும்பிட்றதுக்கு அப்படியே நீங்கள் வந்து சர்கூர் அம்மன் கும்பிட்டு போகலாம். எல்லோரும் வாங்க, குளிச்சு சாமி கும்பிட்றதுக்கு அப்படியே நீங்கள் வந்து சர்கூர் அம்மன் கும்பிட்டு போகலாம். எல்லோரும் வாங்க. நம்ம குலதெய்வம், நம்ம இந்த இடத்த நிறைய பேர் அவங்க கம்ஃபர்டபுளுக்கு அவங்க வசதிக்காக அங்கங்கே பிரிச்சுக்கிட்டோம். மெயின் கோயில் இதுதான். ஸோ இங்கே எல்லாம் வரணும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது வாங்க, சாமி கும்பிட்டு போங்க. உங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும் வரவங்களுக்கு. அவங்க ஆடு வளர்த்துட்ருக்காங்க. ரொம்ப அமைதியாக இருக்கும் இந்த இடம். எல்லா கோயிலும் அமைதியாக தான் இருக்கும். கோயில் ரொம்ப அமைதியாக இருக்கும். அதனால் ஒரு இயற்கையான இடத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. ஒட்டர்பாளையம்ன்ற இடத்துல தான் இது இருக்குது. இவர் தான் ஃபஸ்ட்டு இருக்க பூசாரி. இவர் கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு இப்போது. ஃபஸ்ட் நான் ஒரு 2 years முன்னாடி வந்தப்போ இவர் நல்லா பேசிட்டு இருந்தார். இப்போ அவரால் காது கொஞ்சம் கேட்கல. திரிசூலம் அவர் காது கொஞ்சம் கேட்கல. ப்ளஸ் வந்து பேச்சும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. பார்க்குறாரு. சின்ன நாயக் நகப்பன் இவர் 48 வருஷமாக பூஜாரியாக இருந்தார். இப்போ இவர் பண்ணுறதில்லை, இவங்க பையன் தான் பண்ணுறாரு. ஆனால் இருப்பார் பூஜைக்கெல்லாம். ஏன்னா நிறைய பேருக்கு இவர் தான் தெரியும். ஸோ இவர் இருப்பார். அவரும் அதுக்கப்புறம் அவங்க பையன் வந்துட்டார். அவங்க பையன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. ஒரு கம்பெனியில் இருந்தாலும் அந்த பூஜை வரும்போது, இந்த அமாவாசை அந்த டைம் வரும்போதெல்லாம் வந்து பண்ணிட்டு போகிறார்.
அலங்காரம் சூப்பராக இருக்குது. நிறைய பேர் வந்து எங்கேருந்து தான் வராங்க, நிறைய ஊர்லேருந்து தான் வராங்க. உங்களுக்கு யார் யாரும் வராமல் நிறைய கிடைக்கும். அதாவது மெயின் குலதெய்வ சாமியுடைய சிலை இங்கே தான் இருக்கு இல்லையா? ஸோ அது உங்களுக்கு ஒரு புதுசாக இருக்கும். இங்கே வருஷத்துக்கு ஓடியாவது வந்து கும்பிட்டு போகலாம். நிறைய பேர் வராங்க, நிறைய பேருடைய வந்து இந்த அம்மன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க. இன்னைக்கு அமாவாசை தான் நாங்கள் வந்த நாள். பூஜை நடக்குது. இங்கே ஒரு ஃபேமிலி வந்து அவங்க இந்த பூ கேக் வந்திருக்காங்க. கல்யாணம் ஆகுன்றதுக்காக பூ கேக் வந்திருக்காங்க. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் பூஜை நடக்கும். இங்கே லோக்கலில் இருக்கவங்க, அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கவங்க நிறைய பேர் டெய்லியும் வராங்க, வாரத்துக்கும் வராங்க. பாருங்க, அப்படியே ஒவ்வொருத்தராக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்காங்க. சாமி கும்பிட்றவங்க இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க ஊரில் இருக்கவங்கலாம் வந்து சாமி கும்பிட்றாங்க நிறைய பேர். சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவர் நாகராஜ் சார், இங்கே தான் பக்கத்தில் ஊர் தான் இருக்கார். இவரும் இந்த கோயிலுக்கான மெயின் ஒரு பொறுப்பில், இவரும் ஒரு பொறுப்பில் இருக்கார். இது மைசூர் மகாராஜா கொடிவேரி அணையை கட்டினார் இல்லைங்க. கட்டும்போது இருந்து இந்த சருகுரம் கோயில் இங்கே இருந்திருக்கு, கொடிவேரி அணைக்கு பக்கத்தில். அப்படி இருக்க பட்சத்தில் இங்கே வந்து ஐயமாருக்கு பூமியில் வந்து வனபோஜை இருக்குது. அவங்க வந்து அந்த காலத்தில் வனபோஜ திருவிழா பண்ணிட்டு இருந்திருப்பாங்களே கொடிவேரி அணையில். சரி, அந்த காரணத்தை வச்சு அவங்க பூமியில் இருந்ததுனால எல்லாருமே வந்து சாமி வந்து நல்ல விதமாக பூஜை பண்ணி அபிஷேக பூஜை எல்லாம் பண்ணி அம்மனுக்கு வேணுங்கிறத கும்பிட்டு போகிறாங்க. அந்த காரியங்களெல்லாம் நல்லா நிறைவேறுதுங்க. எந்த ஒரு அம்மனுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை வேணும்னு கூட ஒருத்தர் வந்து கேட்டார், பூ கேட்டார். அந்த சமயத்தில் பொன் குழந்தை 2 பையன் பிறந்துருச்சு. பொன் குழந்தை வேணும்னு சொல்லி கேட்கும்போதும் கூட பொன் குழந்தை இருக்குதுன்னு சொல்லி பூ குடிச்சுங்க. அப்போ 2 பூ கொடுத்துருச்சு. அவங்க வந்து அந்த கணவன் மனைவி எதுக்கு 2 பூ கொடுத்துருக்குது, மொத்தத்தில் உங்களுக்கு பொன் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே பொன் குழந்தை வந்து பிறந்து அந்த குழந்தைக்கு முடி எடுத்து அபிஷேக பூஜை வர்றதுக்கு அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்தாங்க. வரும்போது தான் அப்போ வந்து நான் அபிஷேக பூஜை பண்ணிவிட்டு அந்த குழந்தைக்கு முடி எடுக்கும்போது யோசனை பண்ணேன், ரெட்டை குழந்தை பிறந்திருக்குதாக தகவல். நீங்கள் ஒரு பூவு வந்து 2 குடிச்சுன்னு கேட்டீங்க. நான் அப்போவே நினைக்கல, மொத்தத்தில் பொன் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். இப்போ நீங்கள் ஒரு பொன் குழந்தை கேட்டதுக்கு அந்த அம்மா 2 பொன் குழந்தை கொடுத்துருக்கு, சந்தோஷம் தானே அப்படின்னதுக்கு அவங்க வெகு சந்தோஷத்தில் சருகுரம் சாமி பேரே வச்சிருக்கிறாங்க அந்த 2 பெண் குழந்தைகளுக்கு. சரி சரி சரி. அந்த அளவுக்கெல்லாம் சக்தியாக பூ கொடுக்குங்க. சரிங்க, இப்போ இந்த கோயில் வந்து மைசூர் மகாராஜா அந்த அணை கட்டும் போதுலேருந்து கொடிவேரி டேம் கட்டும் போது, அணை கட்டும் போதுலேருந்து கோயில் இருக்கு. அப்போ இந்த மாதிரி இருந்ததா, எப்படி இருந்தது? முன்னோர்கள் வந்து இது இங்கிருந்து வந்துங்க கொடிவேரி வந்துங்க ஒரு தடவை அளவு இருக்குங்க, இத்தனாவது வருஷத்தில் இந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குது. அதாவது இந்த பகுதியில் ஊருக்குள்ளே எல்லாம் வந்து தண்ணி பூந்தும் கூட எங்கள் அப்பா வந்து எங்கள் பாட்டியெல்லாம் வந்து பரசல் உட்கார வச்சுட்டு மேடாக இருக்கிற இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சுருக்குறாங்க. அப்போ கூட இந்த கோயில் வந்து விரிச்சல் விட்டு தான் அப்படியே இருந்திருக்குது நிலையா. இவங்க எங்கள் அப்பா இங்கெல்லாம் வந்து அந்த விரிச்சல் விட்ட இடத்துல கம்பி வளைச்சி கொடுத்து காரை போட்டு மறுபடியும் புதுப்பிச்சு சிலையை அமைச்சு இப்போ பூஜை ஆகிட்டு இருக்குதுங்க வச்சுங்களேன். 1977 இந்த அம்மா சிலையெல்லாம் வச்சது. அதுக்கு முன்னாடி இருந்து கோயில் அப்படியே தான் இருக்குது. நீங்கள் சொன்னீங்க அந்த கோயிலில் இருக்க விபூதிலாம் இல்லை, அந்த மண்ணை வச்சு தான் கும்பிட்டு போவாங்க.
ஆமானுங்க. அதாவது சாமியினுடைய குழி மட்டும் சிலை இருந்த குழி மட்டும்தான் இருந்திருக்குது. அதில் வந்து ஒரு உடம்புக்கே முடியலைன்னா கூட கோயிலை சுற்றி வந்து அது கைக்கு கிடைக்கிற ஒரு இலையை எடுத்து பூச்சிட்டு போனால அது குணமாயிரு அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சருகாயிருங்களாமா. சருகுரம் கோயில் சுற்றி நம்ம கைக்கு எந்த இலை கிடைக்குதோ அதை எடுத்து நம்ம உடலை இது பண்ணிட்டால சருகாகி வியாதி நல்லா ஆயிரும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சரி சரி. அப்படிங்கிறத பெரியவங்க சொல்லி. இப்போ இந்த சர்க்கூரம்மன் கோயில் இப்போ இங்கே இருக்கு இல்லையா? ஆமாண்ணு. இப்போ இங்கே இந்த கோயிலை மெயின்டைன் பண்ணுறது யாரு? இந்த ஊரில் ஏதாவது வந்து இந்த கோயிலுக்கு சேர்ந்து 18 கிராமத்தில் இருக்கிறாங்களாமா. அது நாமளாக வரவழைக்க முடியாது, அந்த சாமியே வரவழைச்சுக்க அப்படின்ட்டு சொல்லி தான் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தெய்வமே சொல்லியிருக்குன்னு. சரி சரி. ஆமாண்ணு. நம்ம குலக்காரங்களே நிறைய பேர் இந்த கோயில் குலசாமி கும்பிட்றாங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். நிறைய பேர் இந்த கோயில் தெரியாமல் இருக்கும். ஆமாண்ணு. நிறைய பேருக்கு இந்த விஷயம் வரலாறு தெரியாமல் இருக்கும். இந்த கோயில் இங்கே இருக்குன்னு, மெயின் கோயில் இங்கே தான் இருக்குன்னு தெரியாமல் இருக்கும். ஆமாண்ணு. அதுக்காக நீங்கள் நீங்கள் இந்த கோயிலை முன்னேற்றத்துக்கும் இந்த கோயிலை விஷயத்தை நெக்ஸ்ட் கொண்டு போகிறதுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த கோயிலை வந்து இன்னும் பெருசு பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படுது வசதி, அதை வந்து நம்ம மக்கள் தான் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணணும், கூட இருந்து உதவி செய்யணும். மக்கள் வந்து ஒரு பாத்ரூம், லெட்டின் ரூம்பு, அவங்க வந்தாலுமே ஒரு தங்கறக்கு ஒரு ரூம், குளிச்சுட்டு ஏதோ தூரத்துலேருந்து வர்றாங்க பார்த்தீங்களா, பல ஊர், திருச்சி, மெட்ராஸு, இப்போ காரமடை, கள்ளிப்பாளையம் இந்த பகுதியில் இருந்தெல்லாம் வர்றீங்க. வந்தாலுமே அவங்களுக்கு வந்து அவசரத்தில் பூஜையாக இருக்க எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். அவ்வளோ தூரம் இருந்து வந்தாலும் ஒரு யூரின் போகிறதுக்கும் கூட ஒரு வசதி வேணும். புரிஞ்சுதுங்களா? சரி. அதுக்கு ஒரு ரூம் வந்தாலும் அவ்வளோ தூரம் இருந்து வர்றாங்க. கொடிவேரி அணையில் குளிக்கிறாங்க. குளித்தாலும் வந்து ஒரு துணி மாத்திரக்கு வேணுமில்லைங்க. இப்போ பாலம் கட்டினதுனால குளிக்கிறதுக்கு எல்லாம் நிறைய கூட்டம் சேருது. அந்த இடத்துக்கு அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. கோயில் இடத்துல இன்னும் வந்து ஒரு ரூம் இருந்துச்சுன்னா அங்கே வந்து குளிச்சுட்டும் கூட ஒரு துணி மாற்றிக்கிறதுக்கும் ஒரு யூரின் போகிறதுக்கும் இதுதானுங்க ஒரு குறையா இருக்கு கோயிலுக்கு. சரி. அது ஒன்று செஞ்சு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் வசதி. அது மட்டும் போதுமா இல்லை வேறு ஏதாவது இன்னும் நமக்கு தேவைப்படுதுங்களா இந்த கோயில்? அது ஒன்று போதுங்க. மற்றபடி அந்த அம்மா வந்து எல்லாத்துக்கும் நல்ல விதமாக அமைச்சு மக்களாகவே சேர்ந்து எல்லாம் செஞ்சுக்குவாங்க. செஞ்சுட்டு வராங்களா? செஞ்சுட்டு வர்றாங்க. இப்போ ஒருத்தர் போர் போட்டு கொடுத்துருக்குறாருங்க. அவர் பேர் ஆண்டனி. அவர் சென்னையில் ஐயர். ஓ சரி. சென்னையிலேருந்து ஒரு பத்திரம் வந்து 1 லட்சம் ரூபா கொடுத்தாரு. அது போர் போட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டோம். சரி சரி. ஆமாங்க. அவங்க ஃபோன் நம்பருக்கு அனுப்பிச்சி விட்டோம். அந்த மாதிரி தானாக வந்து நிறைய விஷயம் பண்ணணும் நம்ம கோயிலுக்கு. ஆமாம் ஆமாம். வசதிகள் செய்யணும். ரொம்ப நன்றி சார். சரி, ரொம்ப நன்றி. ஐயா வணக்கம். உங்கள் பேர், நீங்கள் இருக்க ஊர், இந்த கோயிலுக்கு நீங்கள் என்ன இருக்கணும்னு சொல்லுங்கள். உங்கள் பேர் சொல்லுங்கள். கேஎம் வேலுசாமிங்க. வேலுசாமி. சரிங்க. ஊர்க்கோடு. எந்த ஊருக்கு? அதாவது பெரிய கொடிவேரி, வேர்சனான், ஊத்தூர், கரட்டூர் 4 கிராமம் நம்மளுக்கு சேர்ந்தது. பெரிய கொடிவேரி, ஊத்தூர், வேர்சனானூர், கரட்டூர். ஊத்தூர், வேர்சனானூர், கரட்டூர் அம்மன் கோயில் சேர்ந்தது. அதான் சரி. எங்களுக்கு இது ஊர்கவனால நம்ம 4 கிராமத்துக்கு சேர்ந்து அம்மன் கோயில், மாரியம்மன் கோயில், விநாயகர் கோயில், பெருமாள் கோயில் நாம தான். இப்போ நீங்கள் இந்த ஊர் கவுண்டராக இருக்கீங்க இல்லையா? இந்த கோயில் நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க? இல்லை நான் எல்லாரும் ஒரு அதாவதுங்க அப்போதான் நான் சின்ன பையன். எங்கள் பேரண்ட்ஸுக்கெல்லாம் என்ன வயசாகுது? 80. சரி. எங்கள் அப்பாலாம் 59 கிளம்பிட்டாங்க. அப்பா தாத்தா தான். அதனால் இந்த கோயிலினுடைய ஒரு வரலாறுலாம் அது எப்படி இதாச்சு அப்படின்னு ஒன்றும் நாங்கள் அப்போல்லாம் இப்போல்லாம் விழிப்புணர்வு ஏதுங்க தெரியாது. யாருக்குமே ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க. அப்போ நான் சின்ன பையன். சரி சார். அதான் புரியுது. அது ஒன்றும் அதை பற்றி விவரமாக இல்லை. நீங்கள் கேட்டதை சொல்லுங்கள். அப்புறம் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னே நானும் இன்னொருத்தர் சேர்ந்து அப்போ என்ன பண்ணுறது எப்படி என்னங்கிறது தெரியாத ஒரு கும்பாபிஷேகம் மாதிரி சிம்பிளாக பண்ணோம். சரி. எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி? அது ஒரு 40-45 வருஷம் இருக்குங்க. சரி சரி. அப்போ யாரும் பெரியவங்க இல்லாதனால அப்போ நானுமே எங்கேஜ் தான். கும்பாபிஷேகம் பண்ணலான்னு இந்த 2-3 வருஷமாக ட்ரை பண்ணுறோம். சரி. அது ஏன்னா ஒன்றும் ஒரு இதாக மாட்டேங்குது. உத்தரவு தரல. எதனாலேன்னு தெரியல. அது பண்ணலான்னு எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். ஆனால் அது என்ன ஏதுங்கிறது அது ஒன்றும் எதனாலங்கிற காரணம் தெரிய மாட்டேங்குது. இல்லை நம்ம அதுக்கான பணம் நம்மகிட்ட இருக்குல்ல, செலவு பண்ணுறதுக்கான அது ஆளுங்க இருக்காங்களா? அதுக்கெல்லாம் ஆளுகள்லாம் ரெடியாக இருக்கு. அப்போ ஏன் தருங்களாவது நன்கொடை தேவைப்படுதுங்களா நம்ம? இல்லை
கோயில்களில் எந்த வருமானம் இது வரைக்கும் இல்லை, கைவசம் இல்லை. இல்லை. ஆரம்பித்தா ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ஆளுங்க நிறைய இருக்கிறாங்க. சரி. இல்லை இன்னும் நம்ம குலதெய்வம் நம்ம குலதெய்வம் நாங்கள் ஒரே ஃபேமிலி தாங்க. சரி. இல்லை நம்ம குலசாமிக்கு இதுவும் குலசாமி தானே? ஆமாம். அப்போ நம்ம இன்னும் குலசாமி இந்த குலதெய்வம் கும்பிட்றவனும் நிறைய பேர் வேறு ஊரில் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு கோரிக்கை வைக்கலாம். உங்கள் மெயின் குலதெய்வ சாமி இங்கே தான் இருக்குது, வருஷத்துக்கு ஒரு வாட்டி வாங்கினா குலதெய்வம் சாமி கும்பிட்றது வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வாங்க, வந்து உங்கள் குலதெய்வத்துக்கான முன்னேற்றத்தை அந்த கோயிலில் முன்னேற்றத்துக்கான சில விஷயம் பண்ணால் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும், நல்லா இதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவதுங்க சார், அதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஒரு 10 வருஷமாகவே நம்ம அந்த குலதெய்வ மக்கள் நிறையா வர்றாங்க. முதல்ல எங்கெங்கேயோ இருந்து யார் அன்னோன் பர்சன் யார் எவருன்னு வர்றாங்க, சாமி கும்பிட்றாங்க, போயிடுறாங்க. இப்போ இந்த 10 வருஷமாக எல்லாம் நல்லா ஒரு ரிலேஷன் இருக்குதுங்க. எல்லாமே ஒரு ஆர்வமாக எல்லாம் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு போட்டு முடிவு பண்ணியிருக்கிறோம். சரி. நாம கூப்பிட்டு அம்மா உத்தரவு மட்டும் தான் வேணும். இப்போதைக்கு கூப்பிட்டு யாருக்குமே மேட்ரு கன்வே பண்ண வேணுங்கிற அவசியமே இல்லைங்க. எல்லாத்துக்குமே தெரியும். சரி சரி. எல்லாருமே ஆர்வமாக எல்லாம் எப்படா இதுக்கு ஒரு விமோச்சனம் வருன்னு ஆன்சியஸாக இருக்கிறோம். அது எதனாலேன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. இந்த கோயிலுக்கான உதவி அரசாங்கத்துலேருந்து எதாவது கிடைக்குதுங்களா? அரசாங்கத்துக்கு சேர்ந்த கோயில், சொந்த கோயில், சொந்த கோயில். இந்த கொடிவேரியில் இருக்க எந்த மாரியம்மன் கோயில் இதுக்கெல்லாம் அதெல்லாம் என்டோமெண்ட்டு முந்தா நாள் கூட என்டோமெண்ட் ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். அதுக்கு எல்லாம் மெட்ராஸ் 2-3 தடவை கோயிலில் இது பண்ணிட்டேன். இது வந்து சொந்த கோயில்னால ஓரளவுக்கு நல்லா வசதி உள்ளவங்க எல்லாமே ஆர்வமாக இருக்கிறேங்க. சரி. இந்த கோயில் நல்லா டெவலப் பண்ணுறோம். அம்மன் மட்டும் தான் உத்தரவு தரணும். என்ன அது ஒரு ரீசனே தெரிய மாட்டேங்குது. சரி சரி சரி. கூடிய சீக்கிரம் நடக்கும், நல்லபடியாக நடக்கும். நானும் நிறைய இதில் வேண்டியாச்சுங்க. சரிங்க சரி. யாரோ சார் நான் வேண்டிக்கிறேன் சார். நீங்கள் நேட்டிவ்ங்க? நாங்கள் வந்து கலிப்பாளையம் காரமடை பக்கத்தில். காரமடையில் சொந்தக்கார் பேங்க்ல சேர்க்குறேன். இங்கேருந்து சாமி தான் நம்ம கொண்டு வந்து செஞ்சு அங்கே கலிப்பாளையத்தில் இன்விடேஷன் வந்தது. நான் எங்கள் தாத்தா வந்து ஊர்கவுண்டர். அப்போ இது நீங்கள் வந்து சாமி கும்பிடும் போதெல்லாம் பெரிய பாட்டனார், சின்ன பாட்டனார், எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா எல்லாமே காலமாயிட்டாங்க. இப்போ அந்த என் ஜெனரேஷன் அவருக்கு தெரியும் இருக்கார் இல்லையா, பெரியவர் சாமி பூஜை பண்ணுறாரு இல்லையா, அவருக்கு இதெல்லாம் சொன்னார். லாஸ்ட் டைம் நான் வந்திருந்தேன் சொன்னாருங்க. அவர் கொஞ்சம் மறதி ஜாஸ்தி. அப்போ கொஞ்சம் நல்லா பேசினார். 2 வருஷம் முன்னாடி வந்தேன். அப்போ 2 வருஷம் முன்னாடி வந்தேன். அப்போ அவர்கிட்ட தெளிவாக பேசினாருங்க. அதனால தான் நான் அவர் இன்னைக்கு இப்போ நான் அவர்கிட்ட பேச முடியல. அவருக்கு சவுண்டும் கம்மியாக இருக்குது, காது கேட்கல. அப்புறம் அவர் சிலதெல்லாம் மறந்துடார். ஆமாம். ஒன்றும் பிரச்சனை சார், நல்லபடியாக நடக்கும். இந்த நெக்ஸ்ட் வர வருஷம் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும்னு நம்ம கடவுளை வேண்டிப்போம். ரொம்ப நன்றிங்க. நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எங்களுக்கு பூர்வீக தெரிகிற அளவுக்கு அப்போ வந்து எனக்கும் வயசு இல்லைங்க, எங்கள் பேரண்ட்ஸுக்கு தாத்தன் பாட்டெல்லாம் 59, 60 எல்லாம் போயிட்டாங்க. சரி சரி சரி. இப்போ எனக்கு அப்போ வந்து நான் வந்து எனக்கு என்னன்னு என்னமோ கோயிலுக்கு போகிறேன் வர்றேன், அதான் எதுவுமே ஒரு இது இல்லை. இப்போ வந்து நான் 4 கிராமத்துக்கு ஊர்கவுண்டாக இருந்து கொண்டோம், கம்பம் எல்லாம் போட்டு சிறப்பாக அந்த 50 வருஷமாக செஞ்சுட்டு கொடிவேரி பக்கம் தான் அணை இருக்குது. அதே நல்லபடியாக தரிசனம் முடிஞ்சுது. சாமி நல்லா கும்பிட்டோம், ரொம்ப திருப்தியாக இருந்தது. இவங்க எல்லாருமே கோயில் சுற்றி இருக்க கிராமத்துலேருந்து வந்தவங்க. இவங்க தான் கோயிலை மெயின்டைன் பண்ணுறாங்க. இவங்க வாட்ஸ்அப் குரூப் வச்சு எல்லாம் பார்த்துக்கிட்டு பண்ணுறாங்க. கொடிவேரி டேம் இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா காலையில் நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் சாமி கும்பிட போயிடலாம். எல்லோரும் இந்த கோயிலுக்கு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். வாங்க, உங்கள் குலதெய்வ சாமியை மெயினாக கும்பிடுங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆவது இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கோபிஸ் A to Z. இந்த சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் இதை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ. சந்தீப் ஹாய் சொல்லு. ஹாய்.